இலக்கியமன்ற விழாவில் சிறப்புரை ஆற்றுவதற்காக அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஐயா தர்மராஜ் அவர்கள் இருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம பள்ளியில் நல்ல சிறப்பாக சொற்பொழிவு ஆற்றினாங்க. சார் சிறந்த பேச்சாளர், மாணவர்களுக்கு நல்ல வழிகாட்டியான நல்ல பல கருத்துக்களை கூட இருக்கிறாங்க. அவங்க தொடர்ந்து பல பள்ளிகள் போய் நமக்கு இந்த ஜனவரி பிப்ரவரி மாதங்கள் ஃபுல்லாக ஆண்டுக்காக நம்ம அழைப்பில் ஏற்றி உள்ள அவர்களை நம்ம பள்ளியின் சார்பாக அதை வழங்கி வருவதற்கு வரவேற்கிறோம். மாணவர்கள் இந்த இலக்கியம் ஒன்றுகளா என்ன அப்படின்னா நம்ம ஆசிரியர்கள் பாடம் சயின்ஸு காமர்ஸு அப்படின்னு படிச்சுட்டு இருக்கோம். அதனால அதே இருந்தோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பொதுவான நல்ல கருத்துக்களை உள்வாங்கி அதன்படி நம்மளுடைய வளர்ச்சி அடையணும். நீங்கள் மாணவிகளாக இருப்பீங்க, நீங்களும் வருங்காலத்தில் சார் மாதிரி நல்ல சொற்கள் ஆகணும் அப்படிங்கலாம் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்துவதற்கு பள்ளியில் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. அதனால் எல்லாம் எதுக்காக அப்படின்னா மாணவர்களை மேம்படுத்துவதற்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனைகளை உருவாக்குவதற்கு தான் இந்த மாதிரி நிகழ்ச்சி உங்களை பண்படுத்துவதற்காக தான் நடத்துது. அதனால் சார் பேசக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி அமைதியாக இருந்து கேட்கணும். அதனால நீங்கள் எல்லாம் அமைதியாக இருந்து இந்த நிகழ்வை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ சார் உங்களுக்கு சிறைப்பொருள் உள்ளவர்கள், அதனால் நீங்கள் அமைதியாக இருந்து ஆண்டுகளுக்கு பல பணிகள் இருந்தாலும் நம்ம அழைப்பில் ஏற்படுத்த சிவகாந்தமாய் நாவலுக்குமாறு தலைமோசர் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நம் பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள ஐயா உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இதுக்கு முன்னாடி நம்ம பள்ளிக்கு ஒரு சிறப்பான உரையை நடத்தி அந்த உரையில் நிறைய ஐயா அவர்களை சிறப்பு உரையாற்றும்போது பங்கேற்கக்கூடிய அந்த கரிச காட்டு குயில போல கானம் பாடணும். அந்த உசுறு மனசம் உருக உருக தாளம் போடணும். வேர்வை கலந்த மண்ணின் கலையை எடுத்து சொல்லணும். வேர்வை கலந்த மண்ணின் கலையை எடுத்து சொல்லணும். வெளி நிலவை எடுத்து நெத்தியில் உமக்கு பொட்டாக வைக்கணும். அந்த நிலவை எடுத்து நெத்தியில் உமக்கு பொட்டாக வைக்கணும். அந்த கரிச காட்டு